Choose your character. ஸோ வணக்கம் கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இந்த வீடியோவோட எண்டில் இல்லைனா நடுவில் வந்துட்டு ஆண்டின்ற கேரக்டர் லைன்லாம் பிரேக் பண்ணிட்டு ஒரு ரியல்மியா பேசியிருப்பேன். லைக் ரியல் டாக் வீடியோ மாதிரி பேசியிருப்பேன் கொஞ்ச நேரத்துக்கு. பிகாஸ் அப்போதான் டாபிக் டைல்யூட் ஆகாம இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டில் இப்போ டாபிக்கை ஸ்டார்ட் பண்றேன். ஸ்கேமர் மாப்பிள்ள இன்ஸ்டாகிராம்ல எந்த மாதிரி வீடியோஸ் போடுவான்னு கேட்டீங்கன்னா, ரோட்ல யாராவது போறாங்கன்னா நீங்க கோயம்புத்தூர் மாப்பிளைய ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னு கேட்பான். சப்போஸ் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா 500 rupees கொடுப்பான். அப்படி நீங்க ஃபாலோ பண்ணலன்னு சொன்னீங்கன்னா காசெல்லாம் கொடுக்க முடியாது. இது மட்டும் தான் இவன் இன்ஸ்டாகிராம்ல பண்ணுவானான்னு கேட்டீங்கன்னா, நோ. பைக் கிவ் அவே, போன் கிவ் அவே, அவுடி கார் கிவ் அவே இதெல்லாம் பண்றேன்னு சொல்லுவான், ஆனா பண்ண மாட்டான். அதுக்கான ப்ரூஃப் Audi Q5 கார் வந்து நம்ம கிஃப்டா ஃப்ரீயா கொடுக்க போறோம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, கார்ஸ் கல்ச்சர் இந்தியா பேஜ் ஃபாலோ பண்ணுங்க, நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம பயோல பாத்தீங்கன்னா கார் கிவ்அவேன்னு இருக்கும், அதுல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வித்தின் 4 months இந்த Audi Q5 கார் வந்து ஃப்ரீயா கிஃப்டா உங்களுக்கு கொடுக்க போறோம். என்னடா இன்னும் 4 months ஆகலையா உனக்கு? எனக்கு மேட்ச் வராது. இப்ப வெஸ்பா பைக் கிவ் அவே பாப்போம். ஹாய், நம்ம கார்ஸ் கல்ச்சர் இந்தியா அமத்து பாலோ சேர்ந்து வர பொங்கலுக்கு ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண போறாங்க. அந்த ஈவெண்ட்ல வின்னர், ஒரு லக்கி வின்னருக்கு இந்த வெஸ்பா பைக் கொடுக்க போறாங்க. ஸோ இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க கார்ஸ் கல்ச்சர் பேஜை ஃபாலோ பண்ணிருக்கணும், கிராமத்து பால் பேஜை ஃபாலோ பண்ணிருக்கணும். நீங்க ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தா கீழே ஒரு ஹார்ட் இன் கமெண்ட்ஸ் போடுங்க. அப்புறம் இந்த ஈவெண்ட்டை லைவா அட்டென்ட் பண்ற எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் காத்திருக்கு. அது என்னன்றது நான் அப்புறம் சொல்றேன். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. பி தி லக்கி வின்னர். டேக் கேர். பொங்கல் முடிஞ்சிருச்சு, ஏன் இன்னும் கிவ் அவே பண்ணல? ஒருவேளை ஜனவரி 31 தான் நியூ இயர், அதுக்கப்புறம் தானே பொங்கல் வரும்னு சொல்லுவானோ. இப்ப ஐபோன் கிவ் அவே பாப்போமா? நிறைய பேர் என்கிட்ட ஐபோன் கிவ்அவே வேணும்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு L7 ஃபேஷன் ஸ்டோர் இவங்க உங்களுக்காக பிராண்ட் நியூ iPhone 16 கிஃப்டா கொடுக்க போறாங்க. இதுக்கு நீங்க L7 ஃபேஷன் ஸ்டோர் இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்க. ஆல்சோ கோயம்புத்தூர் மாப்பிள இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்க. ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட்ஸை கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வின்னர் ஆக சான்ஸ் இருக்கு. ஜஸ்ட் டேக் பண்ண ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. யாருக்கு தெரியும் iPhone 16 உங்களுக்கு கூட வின் பண்ணலாம். லக் எப்போ வரும்னு தெரியாது, ஆனா சான்ஸ் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. நியூ இயர் அன்னைக்கு அந்த லக்கி வின்னருக்கு இந்த iPhone 16 gift கிடைக்கும். ஹாப்பி 2025. ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் முடிஞ்சிருச்சு, கிவ் அவே கொடுத்துட்டானான்னு கேட்டீங்கன்னா நோ. சார் ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். இது என்ன பிரதர்? இந்த திருடன் போன் கிவ் அவே பண்ணல, ஆனா அந்த ப்ரொமோஷன் பண்ண பேஜ்ல 3 போஸ்ட் போட்டிருக்கான் போன் கிவ் அவே பண்ணுவேன்னு. ஃபர்ஸ்ட் ஐபோன் கிவ் அவே ப்ரொமோஷன் போடும்போது அந்த பேஜ்ல வந்துட்டு 437 ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு. செகண்ட் போஸ்ட் போடும்போது 10.7k, தேர்ட் போஸ்ட் போடும்போது 24.5k. Jan 26 அந்த பேஜுக்கு 4th ப்ரொமோஷன் பண்ணா ஐபோன் கிவ் அவே வித்தின் 48 hours. பட் 5 hours வீடியோ டெலீட் பண்ணிட்டான். ஏன் சார் அழுகுறீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. 4th போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் 42.7k. ஒருத்த ஃப்ரீயா ஏதாவது கொடுக்குறேன்னு சொன்னா போதும், நாக்க தொங்க போட்டு போயிடுறது. நீங்க இவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மக்களை ஏமாத்தி காசு சம்பாதிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி காஸ்டியூமை போட்டு பிரிட்ஜ் கடியில போய் 4 பேர் பூலவும்பி பொழைக்கலாண்டான்னு சொன்னீங்கன்னா, அவங்க டெவலப் பண்றதுக்காக அவங்க இந்த விஷயம் எல்லாம் பண்றாங்க. நாங்க ஜஸ்ட் மீடியா பார்ட்னர். அவங்களுக்கு அவங்க சொல்றத உங்களுக்கு மீடியாவை நம்ம சப்போர்ட் பண்ணி தரோம். நாங்க வந்து ஜஸ்ட் ப்ரோமோட்டர்ஸ் தான் ப்ரோ. ஓகே, இப்போ வந்து எம்டி பைக் வாங்கியிருக்காங்க. எம்டி பார்த்தோம், எம்டி பைக் கொடுத்துருவாங்க. இப்போ டெய்லி கோல்ட் காயின் வேற கொடுக்குறாங்க. இந்த மொட்டையும் கொட்டையும் கார்ஸ் கல்ச்சர் இந்தியான்ற பேஜ் தான் பைக் கிவ் அவே, கார் கிவ் அவே எல்லாம் கொடுப்பாங்க. நாங்க வெறும் அதை ப்ரொமோட் தான் பண்றோம்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் இப்ப உடைக்க போறோம். ப்ரூஃப் காமிக்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்லி ஆகணும். டே கோயம்புத்தூர் மாப்பிள்ள, இந்த வீடியோ நீ கண்டிப்பா பாத்துட்டு இருக்கேன்னு தெரியும். ஆண்டி உனக்கு ஜெயில் கிவ் அவே பண்றேன். கோயம்புத்தூர் மாப்பிளைக்கு ஜெயில் கிவ் அவே பண்ணணும்னா ஆடியன்ஸ் எல்லாரும் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தாங்க ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் 1, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸ்டெப் 2, ஆண்டி நோட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 3, பெல் அமுக்குங்க. சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷனை ஆல்ல வச்சுக்கோங்க. கண்ணும் பாசனம் பண்ணது போதும். பைக் கிவ் அவே, கார் கிவ் அவே, ஹோல் கிவ் அவே இது எல்லாத்துக்குமே லிங்க் ஆகுற ஒரே அக்கவுண்ட் கார்ஸ் கல்ச்சர் இந்தியா. இந்த பேஜ் தான் பைக்கை ஃப்ரீயா கிவ் அவே பண்றோம், நீங்க ப்ரோமோட் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கன்னு கோயம்புத்தூர் மாப்பிள்ள சொல்றான். இப்ப கார்ஸ் கல்ச்சர் இந்தியாவோட ஓல்டு போஸ்டோட கேப்ஷன்ஸ் பாப்போமா?
எல்லா கிவ்அவேவும் இந்த கார்ஸ் கல்ச்சர் இந்தியா பேஜ் தான் கொடுக்குறாங்கன்னா அப்புறம் என்ன மயிருக்கு. எல்லா கிவ்அவே வீடியோட கேப்ஷன்லயும் 180 rupees கொடுத்து கோயம்புத்தூர் மாப்பிளைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுல இருந்து ஒரு வின்னரை செலக்ட் பண்ணுவோம்னு எழுதி இருக்கு. பதில சொல்றா திருட்டு மாப்பிள. December 15, 2024 அன்னைக்கு இவன் பண்ற ஸ்கேம் எல்லாம் நான் மேலோட்டமா சொல்லியிருப்பேன். நான் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்குமே எல்லா போஸ்ட்லயும் எப்படி இருக்கும்னா, நீங்க கிவ்அவேல வின் பண்ணணும்னா கோயம்புத்தூர் மாப்பிளைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு இருக்கும். பட் இப்ப எல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டாங்க. எங்கெங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் கோயம்புத்தூர் மாப்பிளைன்னு எழுதி இருந்துச்சோ அதெல்லாம் எடிட் பண்ணி சப்ஸ்கிரைப் கார்ஸ் கல்ச்சர் இந்தியான்னு மாத்திட்டாங்க. அவனுங்க எடிட் பண்ணதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட நிறைய இருக்குது. இப்போதைக்கு ஒரு ப்ரூஃப் காமிக்கிறேன். கார்ஸ் கல்ச்சர் இந்தியா பேஜ் பாத்தீங்கன்னா எம்டி பைக் வந்து கிஃப்டா கொடுக்குறாங்க ஃப்ரீயா. இந்த எம்டி பைக் வாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? நான் ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். எம்டி பைக், டியூக் பைக், Audi Q5 காரு கொடுக்க போறாங்க. வித்தின் 8 நாள்ல எம்டி பைக் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது கார்ஸ் கல்ச்சர் இந்தியா பேஜ் ஃபாலோ பண்ணணும், நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணணும். அப்புறமா நம்ம பேஜ் பயோல பாத்தீங்கன்னா கார் கிவ்அவேன்னு ஒன்று இருக்கும், அதை பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது மட்டும் பண்ணா போதும், உங்களுக்கு வந்து 8 நாள்ல எம்டி பைக் ஃப்ரீயா கிடைக்கும். பண்ணுவீங்களா? பண்ணுவோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இந்த போஸ்டோட கேப்ஷன்லயும் சப்ஸ்கிரைப் கோயம்புத்தூர் மாப்பிள்ளன்னு தான் எழுதி இருந்துச்சு. இது எடிட்டட்னு எப்படிடா நாங்க நம்புறதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த போஸ்ட் வந்துட்டு October 2 அப்லோட் பண்ணிருக்கான். ஓகேயா? அந்த டைம்ல கார்ஸ் கல்ச்சர் இந்தியான்ற பேஜ் சப்ஸ்கிரைப்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணல. அதுக்கான ப்ரூஃப் என் வீடியோக்கு அப்புறம் தான் கோயம்புத்தூர் மாப்பிள்ள அவனோட அக்கவுண்ட்ல இருந்து சப்ஸ்கிரைப்ன்ற ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டான். கார்ஸ் கல்ச்சர் இந்தியா எனேபிள் பண்ணிட்டாங்க. எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த ஸ்கேம் நிப்பாட்டணும்ன்ற எண்ணம் வரல இந்த திருட்டு தாய்லிங்களுக்கு. இப்ப இவனுங்க இல்லங்க நாங்க கேப்ஷன்லாம் மாத்தலங்கன்னு சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட் 3 ஒன்னு அப்லோட் பண்ணுவேன். அதுல வீடியோ 2 hours ஆனாலும் பரவாயில்லன்னு மொத்தமா எக்ஸ்போஸ் பண்ணி தான் விடுவேன். அதுக்கப்புறம் நீ 1 வருஷம் ஜெயில இருக்கிறது 4 வருஷமா கூட மாறலாம், பாத்துக்க. சரி ரைட்டு, எல்லா ஸ்கேமையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னால டியூக் பைக் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம், கொடுத்தாச்சு. காதை ஓக்காதரா, நீ ஓலு ஒத்தத ப்ரூஃப் எடுத்துன்னு வர இரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்கேமர் மாப்ல டியூக் பைக் கிவ்அவே பண்ணி இருப்பான். ஸ்டெப்ஸ் டு வின். அந்த 3 ரூல்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணும், கார்ஸ் கல்ச்சர் இந்தியா பேஜ் ஃபாலோ பண்ணும், நம்ம பயோவில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கார் கிவ்அவேன்னு. ஸோ அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது வந்து நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களோட லிஸ்ட்டு தான் இது எல்லாமே. இப்போ நம்ம வந்து லைவாக யாரையும் ஃபேக் பண்ணாமல் அந்த வின்னரை சூஸ் பண்ண போகிறோம். ஓத்து விடுவோம் பாட்டுக்கு, ஓத்து உலக விடுவோம் பாட்டுக்கு. நீ பாட்டுக்கு ஓடுறா, ஓலு 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 ஓத்தாண்டா ஓலு உலகமாக ஓலு. கிவ்அவேவோட லைவ் ஸ்டார்டிங்ல நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஸ்கேமர் மாப்பிளைக்கு பின்னாடி மொட்டை ஒருத்தங்களுக்கு சிக்னல் கொடுத்துட்டு இருப்பான். பீப்புள்கிட்டே கேட்கலாம், யாருக்கிட்ட கேட்கலான்னு. நீங்கள் க்ரௌட் காமிங்க, யார் அவங்க சொல்கிறாங்களோ சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்டாப் இந்த ரெட் இவங்க கிட்ட கேளுங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட நம்ம பண்ணி கேட்டுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு இவனோட ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸ்டில் உங்களுக்கு இந்த லைவ் வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குற பாருங்க, இல்லனா கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் இருக்கும், பாத்துக்கோங்க. 3:15ன்ற டைமிங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த லைவ் வீடியோவோட ஓவரால் கான்டெக்ஸ்ட் என்னன்னா, கிவ் அவே வின்னரை செலக்ட் பண்றதோ இவ ஆளுங்க தான், வின் பண்றதோ இவ ஆளுங்க தான், பட் பப்ளிக்னு சொல்லிப்பாங்க. உண்மையிலேயே பைக் கிடைக்கும்னு நினைச்சு 180 rupees கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணவெல்லாம் பாவண்டா. கஷ்டமா இருந்தாலும் கஷ்டமா இருக்குதுங்க. என்ன பார்த்து சிரிக்கிற? எப்போ என்ன மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்களோ, இனி நான் எவனுக்குமே பிஞ்ச சிற்ப கூட இருக்க கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கேன்டா. குட் பை. இந்த தைலிஸ் இவ்ளோ ஸ்கேம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூல கேக்குறாங்க, இதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் மணி கான்செப்ட் பண்ணுவீங்களா? மணி போர்ட் கான்செப்ட் ஹெல்ப் பண்ணும். இந்த மொட்டையும் கொட்டையும் எவ்வளவு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, ஏதாவது பிச்சைக்காரன் இவங்க கிட்ட போய் சாப்பாடு கேட்டாங்கன்னா ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுப்பான். அதுக்கு தான் சாரி கேட்டார்ல ப்ரோ. இவனை ட்ரால் பண்ணவன் செத்துட்டானா அந்த ட்ரால் பண்ண போஸ்ட்ல போயிட்டு ஆல் இஸ் வெல்னு கமெண்ட் பண்ணுவான். இதுக்கும் சாரி கேட்டார்ல ப்ரோ. இவனுங்க கிவ் அவே ஸ்கேம்லாம் கொஞ்ச நாள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு ஸ்கேம் பண்ணலான்றதுக்கான கான்செப்ட் தான் 1 rupee. ரீசெண்டா பாத்தீங்கன்னா எல்லா போஸ்ட்லயும் மக்கள் கிட்ட போயிட்டு நீங்க எனக்கு 1 rupee கொடுத்தீங்கன்னா 500 rupees கொடுப்பேன்னு சொல்லியிருப்பான். அதுக்கான ரீசன் வந்துட்டு அவனே சொல்லியிருப்பான்.
ஓலா இருந்தாலும் கேளுங்க. நான் வந்து 11th படிச்சுட்டு இருக்கும்போது அப்பவே சேரிட்டி ரிலேட்டடா என் கிளாஸ்ல ஒரு 80 பேரு பெஞ்ச் இப்படி தட்டிட்டு நம்ம கிளாஸ்ல 80 பேர் இருக்கோம். நீங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து நம்ம சாப்பிட கூட வாங்க முடியாம நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பிளாங்கெட் கூட இல்லாம இருக்காங்க. ரோட்ல படுத்துட்டு இருக்காங்க. ஷெல்டர் இல்ல, வீடு இல்ல. பட் நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு அப்படி சொல்றேன். இப்போ 80 people 30 daysக்கு 1 rupee சேவ் பண்ணா 2400 ரூபாய். எனக்கு வந்து இந்த ₹1 பிளான் வந்து எல்லா இடத்துலயும் கொண்டு போகணும். ரொம்ப சிம்பிள். 1000 பேர் இருக்காங்க. 1000 ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி இந்த பிளான்ல ஜாயின் பண்ணி ₹1 டொனேட் பண்றாங்கன்னா 1000 பேர் ஒரு நாளைக்கு ₹1 கொடுத்தா 1000 ரூபாய். ஒரு நாளோட சேவிங்ஸ் வந்து 1000 ரூபாய். வெறும் ₹1 சேவ் பண்ணிட்டு நம்ம டீமா இருந்தா மட்டும்தான் அது முடியும். இப்போ வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும், 30,000 ரூபாய் தேவைப்படுதுன்னா 30,000 பேர் ஒரு நாளைக்கு ₹1 சேவ் பண்ணா 30,000. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ஐடியா எனக்கு அப்பவே இருந்துச்சு. அதை வந்து ப்ரொமோட் பண்ணும். அதுக்காக தான் இப்போ நான் என்னோட டிரான்சாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயும் ₹1 இருக்கும். 40,000 பேர்கிட்ட ₹1 கேட்டா அதுக்கு பேர் பிச்சை. இது பேர் தான் பிச்சையா? இந்த மாதிரி ஆளுங்களுக்கு மக்கள்ல யாராவது ஹெல்ப் பண்றேன்னு காசு கொடுக்குறீங்கன்னா தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி யோசிங்க. ஹெல்ப் பண்றது தப்பு இல்ல, பட் ஹெல்ப் பண்றது காசு கொடுக்கறோம்ல, அது யாருக்கிட்ட கொடுக்கறோம்ன்றது மேட்டர்ஸ். கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் ஆன என்ஜிஓஸ்க்குலாம் காசு கொடுக்குறீங்கன்னா தென் இட்ஸ் ஃபைன். பிகாஸ் கவர்மெண்ட் வந்து அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுப்பாங்க. நீங்க ஹெல்ப் பண்ணுன்னு கொடுக்குற காசு வந்துட்டு இவனுங்க கரெக்டா தான் ஸ்பெண்ட் பண்றாங்களான்னு. பட் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா திருடங்கிட்டே வீட்டு சாவியை கொடுத்து ஊருக்கு போற கதை மாதிரி இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், கோயம்புத்தூர் மாப்பிள்ள மட்டும் இந்த ஸ்கேம்ல இன்வால்வ் இல்ல, இன்னும் இந்த 4 பேர் இருக்காங்க. அண்ட் டியூக் கிவ் அவே நடக்கும் போதெல்லாம் இந்த கொரியன் கிராஸ் பிரீடும் அவங்க கூட தான் இருப்பான். அண்ட் அவனும் ப்ரொமோட்லாம் பண்ணியிருக்கான் கார்ஸ் கல்ச்சர் இந்தியாவை, பைக் கிவ் அவே கொடுப்பாங்கலாம். இவனுங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா வந்துருவானுங்க கமெண்ட்டை தூக்கின்னு. லவ் ஃப்ரம் கோயம்புத்தூர்னு ஒரு லூசு கூதி, ஹார்ட் போட்டு ஒரு லூசு கூதி. டே கொரியன் கிராஸ் பிரீடே வந்தியா, ப்ரொமோஷன் பண்றதே கான்டென்ட்டா பண்ணியா, மக்களை ஏமாத்தினியா, போனியான்னு இருக்கணும். ஹேண்டின்ற கான்டென்ட் கிரியேட்டர் கிட்ட எல்லாம் இப்படி பண்ணக்கூடாது தம்பி. என்னதான் நான் வந்துட்டு கோயம்புத்தூர் மாப்பிள்ளைய ஒரு கிளவுனுன்ற இடத்துல வச்சு அவனை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாலும் அட் சம் பாயிண்ட் இது வந்து கொஞ்சம் சீரியஸான இஷ்யூன்னு தான் நான் சொல்லுவேன். மக்களுக்கு நல்லது செய்யறது வேற, நான் நல்லது செய்யறேன்னு காட்டிட்டு அதை வச்சு ஒரு வியாபாரம் செய்யறது வேற. ரெண்டுத்துக்குமே ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆக்சுவலி இந்த பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ற ஐடியாலேயே நான் இல்லை. மற்ற கிரியேட்டர்ஸ் இதை பார்த்துப்பாங்கன்னு நினைச்சேன். பட் ஒரு 2-3 கிரியேட்டர்ஸ் தவிர வேற யாரும் இந்த விஷயத்த பத்தி பேசல. நான் அவன் மேல ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறேன். நான் அவன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தது என்னன்னா, ஒண்ணு அவன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், இல்லனா பண்ற ஸ்கேம நிப்பாட்டணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் நான் எதிர்பார்த்தேன். பட் அவன் ரெண்டுமே பண்ணல. பிரியாணி மேன் எக்ஸ்போஸ் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமும் நிப்பாட்டல. இன்ஃபேக்ட் அவன் வந்துட்டு அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு திருப்பி எம்டி பைக் கிவ் அவேன்னு ஒரு போஸ்ட் போடுறான். அங்கதான் எனக்கு ட்ரிகர் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லா போஸ்ட்லயும் இவனை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருந்தான். இப்ப எக்ஸ்போஸ் ஆனதால வந்துட்டு கார்ஸ் கல்ச்சர் இந்தியாவை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றான். இட் ஷோஸ் ஹவு மச் டெஸ்பரேட் ஹி இஸ் டு ஸ்கேம் பீப்புள். Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. இப்பவே உன் கண்ணு முன்னாடி இந்த மொத்த கிரவுண்டை பிளாஸ்ட் பண்றேன்டா. ஆக்சுவலி எனக்கு ஒரு சைடு டவுட் என்னதுன்னா, மேபி கார்ஸ் கல்ச்சர் இந்தியா பேஜோட அட்மினே வந்துட்டு கோயம்புத்தூர் மாப்பிள்ளையா கூட இருக்கலாம். பிகாஸ் ஏன் எல்லா போஸ்ட்லயும் வந்துட்டு 180 rupees கொடுத்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு இருக்கணும்? லைக் அவங்களுக்கு என்ன அதுல ப்ராஃபிட் இருக்கு? இவனை மாதிரி ஆளுங்க வந்துட்டு இப்படி நல்லது செய்யறேன்னு ஸ்கேம் அடிக்கும் போதுதான் நாளைக்கு எவனாவது உண்மையிலேயே நல்லது செய்யும் போது வந்துட்டு அவன் மேலேயும் டவுட் வரும்னு நான் சொல்றேன். இப்ப இவனை இன்ஸ்பைர்டா வச்சு இன்னும் நிறைய அக்கௌண்ட்ஸ் மாப்பிள்ளன்னு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா எவ்வளவு ஸ்கேம் நடக்கும் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. சோ இப்பயே இந்த விஷயத்த நிப்பாட்டினாதான் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. அவ்வளவுதான், இததான் சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி. ஏதாவது இன்ஃப்ளூயன்சர் காசு வாங்கி ஒரு விஷயத்த ப்ரொமோட் பண்றேன்னா பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸை வாங்காதீங்க. அவன் அந்த கம்பெனி கிட்ட காசை வாங்கி ஜோபால போட்டு அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்டை சொல்லிட்டு போயிடுவான். அட் தி எண்ட் காசை ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறது வந்து ஆடியன்ஸ் ஆகிய நீங்க தான். சோ இப்ப நீங்க ஒரு விஷயம் காசை ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறீங்கன்னா உங்க சைட்ல இருந்தும் ஒரு ரிசர்ச் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஸ்ட்ரைட் பர்சனுக்கு எப்படி புஷி முக்கியமோ அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஆட் ப்ரமோஷன் முக்கியம். புரிஞ்சுதா நண்பர்களே? டோன்ட் ட்ரஸ்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ், தே வில் செல் யூ. ஓகே, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். சரி ரைட், ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். டாடா, பை பை, see you, sayonara. கல்யாண காட்டுக்குள்ள மாட்டிட்ட மான போல காட்டுல புலிகள் எல்லாம் வேட்டையாட பாக்குறேன்.
நிதிஷ் ஜெயில் கிவேவேக்கான மெயின் ஸ்டெப் ஷேர். இந்த கம்பெனி இவ்ளோ ஸ்கேம் பண்றான், அந்த கம்பெனி இவ்ளோ ஸ்கேம் அடிக்கிறான்லாம் வீடியோ போடுறீங்களே சேரன் அகாடமி. கிவேவே கொடுக்குறேன்னு சொல்லும் போதெல்லாம் அது ஏன் சூத்தப்சி வாயை மூடிட்டு இருந்தீங்க? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ரெடி 1 2 3 டப்பி சாத்திட்டு கிளம்புங்க.